தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. மசோதா குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய அவர், வக்ஃபு சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்தம் என்பது சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை மறுக்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் இருப்பதாக அவர் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய நலனுக்காக முஸ்லிம்களால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை அவர்களிடமிருந்து பறித்து அரசு நிர்வகிக்க நினைப்பது ஒரு தவறான வழிமுறை மட்டுமின்றி வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களையும் அதனை நிர்வகிக்க ஒப்புதல் அளிக்கக்கூடிய திருத்தம் ஏற்புடையது அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வக்ஃபு சொத்துக்கள் தொடர்பான தரவுகளை சேகரிக்கும் மாநில அரசினுடைய பணிகளை பறித்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செல்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த மத சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.